கண்ணியமானவர்களே, பணமே இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள், லட்சக்கணக்கில் கடனை வாங்கி கொண்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படக்கூடியவர்கள், இன்னும் ஏழைகள் இந்த முஹர்ரமுடைய பிறை 9-10 கட்டாயமாக தன்னுடைய கடன் தீர்வதற்கும் தன்னுடைய பொருளாதார நெருக்கடி நீங்குவதற்கும் தன்னுடைய பொருளாதாரத்தில் அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஷேக்மார்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அமல் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் மிகப்பெரிய கடன் சுமையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, யாரெல்லாம் சொந்தமாக வியாபாரம் தொடங்கி அந்த வியாபாரத்துல எந்த விதமான பரக்கத்தும் இல்லாம நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் பொருளாதார நெருக்கடியினால ரொம்பவும் ஏழ்மையிலும் வறுமையிலும் தள்ளப்பட்டிருக்கிறீங்களோ, அவர்கள் அனைவருமே கட்டாயம் இந்த ஒரு அமல இந்த முஹர்ரம் பிறை 9-10 தயவு செஞ்சு ஒரே ஒரு நாள் டைம் எடுத்து இந்த ஒரு அமலை செஞ்சிருங்க. இந்த ஒரே ஒரு அமலை செஞ்சுட்டீங்க அப்படின்னா போதும், உங்களினுடைய வீடுகளில் அல்லாஹு தாலா பணத்தை குவிய செய்யுமா. எந்த அளவிற்கு அப்படின்னா, எப்படி நம்ம இவ்வளவு செலவு செஞ்சு கொண்டே இருக்கிறோம், எவ்வளவுதான் செலவு செஞ்சாலும் நம்மிடம் பணம் வந்து கொண்டே இருக்குதே, காரணம் என்ன? அல்லாஹு தாலா ஏன் இவ்வளவு என்னுடைய ரிஸ்க்ல விசாலத்தன்மை ஏற்படுத்திட்டான், பறக்கத்தை ஏற்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய ரிஸ்கில் உங்களினுடைய பணத்துல பறக்கத்தை கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு அமல் தான் இந்த ஒரு அமலானது. யார் கற்றுக் கொடுத்தது அப்படின்னா, ஷேக்மார்கள்னு சொன்னா உலமாக்களுக்கும் மேல ஆலிம்கள் இருக்காங்கல்ல, ஆலிம்களுக்கும் மேல உள்ளவங்க, தாபியீன்களுக்கு கீழே உள்ளவங்க. இந்த ஷேக்மார்கள் செய்யக்கூடியவர், அந்த அவுலியாக்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவர்களினுடைய அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஷேக்மார்கள். அதுல ஒரு ஷேக் அப்துல் நபவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷேக் கற்றுக் கொடுத்த ஒரு அமல் தான் இந்த ஒரு அமலை இந்த முஹர்ரம் பிறை 9-10 ஆகிய 2 தினங்கள்ல இந்த ஒரு அமலை இரவு நேரங்கள்ல யாரு செய்யறாங்களோ அவர்களினுடைய ரிஸ்க்ல அல்லாஹ் விசாலத்தன்மை ஏற்படுத்துவான். இன்னும் அவர்களினுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்குவான். இன்னும் அவர்களினுடைய பணத்துல, இன்னும் அவர்களுடைய செல்வத்துல அல்லாஹ் அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அமலை செய்வதற்கான 2 வழிகள். இந்த அமலை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டா 2 வழிகளை சொல்றாங்க. இந்த ஒரு அமலை அரிசினாலும் கிராம்பினாலும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல முஹர்ரம் பிறை 9-10 உங்களினுடைய இல்லங்களை, உங்களினுடைய வீடுகளை நன்றாக கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக கழுவி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக வீடு முழுவதும் வீட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட், இந்த ஒட்டடைகள், இன்னும் தூசி, இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க உங்களினுடைய வீடுகளை, இன்னும் சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. வைத்துக்கொண்டு இந்த ஒரு அமலை இரவு நேரங்களில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவும் சிறப்பானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மற்ற நேரங்கள்லையும் செய்யலாம், ஆனா இரவு நேரங்களில் செய்யறதுங்கிறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, 7 கிராம்பு எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு 7 படுக்கை அரிசி எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு ஒரு முசல்லாவில் அமர்ந்து கொள்ளுங்கள். முசல்லா விரிச்சு அந்த முசல்லால அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். அந்த முசல்லாவில் நாம் சொல்லக்கூடிய இந்த திக்ரை ஒரே அமர்வுல உட்கார்ந்து வேறு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய இஹ்சான் சொன்னா அல்லாஹ்வை மட்டும் யோசிக்கிறது, மற்ற எதையுமே யோசிக்காம நல்ல இஹ்சானோடு இந்த ஒரு அமலை செய்யணும். அதில் முதலில் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த 7 அரிசிகளையும் 7 கிராம்புகளையும், 7 அரிசியை உங்களினுடைய வலது கையில வச்சுக்கோங்க. அந்த 7 கிராம்பையும் 2ஐயும் சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கையில பிடித்து கொண்டு நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை 7 முறை சொல்லணும். சொல்லிய பிறகு யா ஹய்யூ யா கய்யூம் என்ற வார்த்தையை 1000 முறை சொல்லணும். பிறகு யா வஹாபு யா ரஸாக்கு அப்படிங்கிற வார்த்தையை ஒரு 1000 முறை. இந்த 2 வார்த்தைகளையும் மிஞ்சிய எதுவுமே கிடையாது உலகத்துல. அல்லாஹ் தாலா இந்த 2 வார்த்தைக்கு எந்த அளவிற்கு பவரை கொடுத்துருக்கான் அப்படின்னா, இந்த 2 வார்த்தைகளை அழைக்கும் பொழுது அல்லாஹ் தாலா ஒரே ஓர்மையோடு அல்லாஹ்வினுடைய சிந்தனையினால இந்த வார்த்தையை யார் அழைக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாலா உடனடியாக பதில் தர்றான். இன்னும் அல்லாஹ் தாலா இறங்கி அவர்களுக்கு முன் எதிர நின்று உனக்கு என்ன வேணும், எதை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ற அந்த ஹாஜத் அல்லாஹ் கேட்டு அல்லாஹ் தாலா அதை நிறைவேற்றக்கூடிய வார்த்தை இது.
இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான வார்த்தை. இந்த வார்த்தையினால் அல்லாஹ்வினுடைய அரிஷே நடுக்கம் ஆகிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. யா ஹையூ யா கையூம் யா வஹாபு யா ரஸாக்கு அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகள் என்பது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இந்த இரண்டையுமே 1000 முறை நீங்க ஓதணும். இப்படி ஓதி முடித்த பிறகு உங்களுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த கிராம்பில் ஷிஃபா என்பதாக ஊதிக்கொண்டு அந்த கிராம்போடு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கரத்தை உயர்த்தி நீங்கள் உங்களினுடைய ஆஜத்துகளை கேட்கணும். அதெல்லாம் என்னுடைய பண கஷ்டத்தை நீக்கு, என்னுடைய கடன் பிரச்சனையை நீக்கு, இன்னும் என்னுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்தை தான், இன்னும் நான் விரும்பிய நபரோடு என்னை ஹலாலான முறையில் சாலிகான முறையில் திருமணம் முடித்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடு, எனக்கு சொந்தமாக வீடை கொடு, எனக்கு ஒரு சொந்தமான ஒரு பிஸ்னஸை கொடு, என்னுடைய வியாபாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்து, இப்படின்னு சொல்லி நமக்கு என்னென்னலாம் ஹாஜத் இருக்குதோ அதை அல்லாஹ்விடத்தில் அப்படியே கேட்க வேண்டும். இப்படி கேட்டு முடித்த பிறகு அந்த அரிசி என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்களினுடைய வீட்டில் நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல பணம் நகை இன்னும் பத்திரம்லாம் வைத்திருக்கக்கூடிய பீரோவில் வைக்கக்கூடிய அந்த லாக்கரில் கொண்டு போய் இந்த அரிசியையும் இந்த கிராம்பையும் வச்சுருங்க. வைத்த பிறகு இந்த ஒரு அமலை எத்தனை நாள் செய்ய வேண்டும்னா, முஹர்ரம் பிறை 9, முஹர்ரம் பிறை 10 இந்த 2 நாட்கள் இந்த அமலை செஞ்சீங்க அப்படின்னா அதற்கு அடுத்த நாள்லேருந்தே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள்லேருந்து ஆக்டிவேட்னு சொன்னால் அடுத்த நாள்லேருந்து உங்களினுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை அல்லாஹ் தஆலா நிகழ்த்த ஆரம்பிச்சிருவான். நீங்கள் கடன் வாங்கி வைத்திருந்தீங்க அப்படின்னா அந்த கடனை உங்களுக்கு தெரியாமல் அல்லாஹ் தஆலா அடைக்க ஆரம்பிச்சிருவான். இன்னும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் செய்கிறீங்க, ஏதாவது வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை தருவான். எத்தனை கடைகள் இருந்தாலும் அது போன்று அல்லாஹ் தஆலா உங்களினுடைய கடையில் அதிகமான வியாபாரங்களில் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவான். இன்னும் உங்களினுடைய கணவன்களோ அல்லது உங்களினுடைய சகோதரர்களோ உங்களினுடைய பெற்றோர்களோ யாராவது வியாபாரம் செய்கிறாங்க அப்படின்னா அவர்கள் கட்டாயம் இந்த ஒரு அமலை அவர்களுக்காக வேண்டி தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒரு அமலை செய்யுங்க. இன்னும் நிறைய செல்வத்தில் பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தணும், உங்களினுடைய ரிஸ்கில் விசாலத்தன்மை அல்லாஹ் ஏற்படுத்தணும், உணவில் பரக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த ஒரு அமலை கட்டாயம் செய்யுங்க. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமல் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்பது ரொம்ப பெருசு. அதனால் இந்த ஒரு அமலை இந்த முஹர்ரம் பிறையில் என்ன வேலைகள் இருந்தாலும் என்ன தேவைகள் இருந்தாலும் அதை முடிச்சு வச்சுட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு கட்டாயம் இந்த ஒரு அமலை இந்த 2 நாட்கள் விட்டுறாமல் செய்யுங்க. கண்டிப்பாக இதற்கான பலனை அல்லாஹ் தஆலா உங்களை அடைய செய்வான். இன்னும் நீங்களே யோசிப்பீங்க, நல்ல வேலைக்கு நம்ம எப்படியோ செஞ்சுட்டோம், இந்த ஒரு அமலை செய்யாமல் விட்டுருந்தோம்னா இவ்வளோ பலன் நமக்கு கிடைச்சிருக்காதே அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க. பணத்திற்காக வேண்டி இன்னும் செல்வத்திற்காக வேண்டி நம்ம எவ்வளவோ போராட்டங்களை மேற்கொள்கிறோம், எவ்வளவோ சிரமப்படுறோம், என்னென்னமோ செய்கிறோம், யாரிடமோ போய் கேட்குறோம். ஆனால் நம்மளை படைச்ச ரப்புட்ட இந்த ஒரு அமலின் மூலமாக ஒரே ஒரு கடைசி வாய்ப்பாக ஒரு அமலை செஞ்சு பாருங்க. கட்டாயம் நம்மளை படைச்ச ரப்பு நம்மளை கைவிட மாட்டான். கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில் அவர்களினுடைய பொருளாதாரத்தில் இன்னும் அவர்களினுடைய ரிஸ்கில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தையும் ரஹ்மத் ஒளிவதோடு அல்லாஹ் தஆலாவிடத்தில் என்னென்ன ஹாஜத்துகள்லாம் கேட்டாங்களோ அதை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலி முடித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.